வணக்கம். நாங்கள் பிஎன்எஸ் ப்ராடக்ட்லேருந்து கதைக்கிறோம். என் பேர் வந்து பிரியா நடேசன். பிஎன்எஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பிவிடி எல்டிடி என்ற நிறுவனத்தில் வந்து பிஎன்எஸ் ப்ராடக்ட் என்ற பேரில் வந்து நாங்கள் உணவு உற்பத்திகளை செய்து கொண்டு வரோம். இப்போ நாங்கள் புதுசாக கேர்வல் உற்பத்தியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உணவு உற்பத்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீஹைட்ரேட் பண்ணின உற்பத்திகள் வந்து வச்சிருக்கிறோம். இது வந்து சீசனுக்கு மட்டும் தான் செய்கிறோம் நாங்கள். இப்போ இதை முடியுது. இது வந்து மோர் மிளகாய், இது வந்து வாழைக்காய் வத்தல், இந்த மாதிரி பாவக்காய் வத்தல், இப்படி கொஞ்சம் வத்தல்கள் செஞ்சாங்க. அது அந்த சீசனுக்கு முடிஞ்சிட்டுது. இன்றைக்கு 3ஆம் நாளுடைய மேக்ஸிமம் ப்ரொடக்ட்கள் முடிஞ்சுது. இது வந்து தேசிக்காய் ஊறுகாய், அது வந்து பாரம்பரிய முறையில் செய்திருக்குது. இது வந்து மாட்டு இறைச்சி ஊறுகாய், கோழி இறைச்சி ஊறுகாய் வச்சிருந்தாங்க. இன்றையோடய முடிஞ்சுது. அதை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல வந்திருக்கலாம். இது வந்து மாட்டு இறைச்சியில் செய்த ஊறுகாய், கோழி இறைச்சியில் செய்த ஊறுகாயும் இருக்குது. மற்றது கஸ்டமர்ஸ் கேட்குற உற்பத்திகளையும் வந்து நாங்கள் செய்து கொடுக்குறோம். இது வந்து பாரம்பரிய முறையில் செய்த சுக்குமல்லி கோப்பி, இதில் சுக்குமல்லி ஏலக்காய் நச்சிரம் எல்லாம் போட்டபடி இருக்குது. இதுவும் அதே தான். இது வந்து ஏலக்காய் தூள், இது வந்து நாங்கள் டீக்கு யூஸ் பண்ணலாம், மற்றது ஸ்வீட்ஸ் அதுகளுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏலக்காய் பவுடர் வந்து டெய்லி நாங்கள் எடுத்துக்கொண்டு வர்றது உடம்புக்கும் நல்லது. அதை விட வந்து முருங்கை இலை பவுடர், இது வந்து எல்லாமே முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் ஒன்று தான் இருக்குது. மற்றது வந்து இதுதான் நாங்கள் சொன்ன அந்த குப்பைமேனி ஆயில்னு சொல்லி இது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஸ்கின்னுக்குரியது, தலைமுடிக்கு இல்லை. இது வந்து ஸ்கின்னுக்குரியது. ஸ்கின்ல வர ரேஷஸ், மற்றது வந்து முகப்பரு தளம்புகள், முகத்தில் இருக்கிற தேவையில்லாத முடிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு, மற்ற கைகாலில் வர எக்ஸிமா, சொரியாசிஸ், மற்ற இந்த தோல் சார்ந்த வருத்தங்கள், மற்ற அது சார்ந்த அந்த படைகள் அப்படி இருந்தால் அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஒரு கிளியர் ஸ்கின்னை வந்து கொடுக்குறதுக்கு இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். குப்பைமேனின்ற அர்த்தம் வந்து குப்பையாக இருக்கிற மேனியை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி நாங்கள் பெருசாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து குப்பைமேனியை பற்றி தெரியும். ஆனால் இந்த குப்பைமேனி எடுக்கிறது சரியான கஷ்டம். இப்போ வந்து முந்தின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ வந்து அழிவடைஞ்சு கொண்டு வருது. ஸோ இது கொஞ்சம் இடத்துலான் இருக்குது. இது வந்து எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மருத்துவ நன்மைகள் எல்லாம் போட்டிருக்கோம். இதில் மூட்டு வலிகள் அதுகளுக்கும் வந்து இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நாங்கள் குப்பைமேனி, வேப்பிலை, தேங்காய் எண்ணெய், மஞ்சள், கராம்பு, கருவாப்பட்டை, உள்ளி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை விட இந்த 3 நாள் இந்த எக்ஸிபிஷன் நடந்தது. முதலாவது நாள் வந்து போட்டி மாதிரி வச்சுருந்தவே. அப்போ அதில் 5 பேரை வந்து செலக்ட் பண்ணி பரிசுகள் கொடுத்தவே. அதில் வந்து எங்களோட பிஎன்எஸ் ப்ராடக்ட் வந்து 1ஆம் இடத்தை வந்து பெற்றுக்கொண்டிருக்கு. அது வந்து நேற்று வந்து கௌரவிக்கப்பட்டிருக்கு. அதோட வந்து இப்படியான எக்ஸிபிஷனுக்கு வரும்போது நாங்கள் விற்பனையும் தாண்டி புதுசாக நிறைய கண்டக்டர்கள் வந்து எங்களுக்கு கிடைக்குது. நிறைய யூடியூபர்ஸ் ஆக்கள் வாரினம், நிறைய வெளிநாட்டு ஆக்கள் வந்து வாங்கினோம். ஸோ அவைண்ட கண்டக்டர்கள் எடுத்து வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் எங்களோட பிஸ்னஸை வந்து வளர்த்து கொண்டு போகிறதுக்கு இது வந்து மிகவும் சப்போர்ட்டாக இருக்குது. இப்படியான கண்காட்சிகள் வந்து தொடர்ந்து இடம்பெறணும்ன்றது எங்களோட ஆசை. மற்றது வந்து லங்காஃபோ மீடியாவிலேருந்து வந்திருக்கிற ஆட்களுக்கு வந்து உண்மையாக தேங்க்ஸ் பண்ணணும். அவை வந்து இந்த உள்ளூர் உற்பத்திகள் மற்றது எங்களோட உற்பத்திகளை பற்றி வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கணும். ஸோ இப்படி தெரியப்படுத்துறதால தெரியாத ஆட்கள் வந்து அதை தெரிஞ்சு கொண்டு இதை வந்து வாங்கி பலன் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அவைக்கும் எங்களோட பிஎன்எஸ் ப்ராடக்ட் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றது எங்களுடைய நம்பர் வந்து 077 13 17 942. உங்களுக்கு எங்களுடைய உற்பத்திகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எங்களை கண்டக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இனி வருங்காலத்தில் இதை விட நாங்கள் அதிகமான கேர்வல் உற்பத்திகளை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம். இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுவும் வந்து விற்பனைக்கு தயாராக வரும் என்றதையும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வணக்கம், என் பேர் கேந்தர்சன். இன்னைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3 நாளாக வந்து பசுமை பூங்கா, கிளிநொச்சி பசுமை பூங்கா என்ற இடத்துல வந்து வர்த்தக சந்தை நடக்குது. 3 நாளாக நடக்குது. லாஸ்ட் டே. அதில் வந்து உண்மையாகவே எங்களுக்கு சொல்ல போனால் சரியான உண்மையாக பிரயோசனமாக இருக்கு. அதாவது வந்து இப்போ நாங்களாம் வந்து வெளியெல்லாம் இருந்தோம். இன்றைக்கு வந்து வெளியே, அதாவது வந்து இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கு, இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, இப்படி ஒரு நபர்கள் இருக்காங்கன்றதை வெளிக்கொண்டு வந்திருக்கு. இது உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதை மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து இன்னும் நடைபெற்றா நல்லா இருக்கும். பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு வந்து நார்மலாக செய்கிறத விட இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் வராங்க. அதனால வந்து எங்களுக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதோட நாங்களும் வந்து இதில் என்எஸ் கேபிள் ப்ராடக்ட் அப்படி ஒரு, அதாவது வந்து ஒரு சேவை தான். இது வந்து ஒரு மூலிகை உற்பத்தி. அதாவது கேபிள், ஹேர் பவுடர், ஹேர் ஆயில், இது வந்து யூஸ் பண்ணுறதால வந்து உண்மையாக உங்களுக்கு பொடுகு பிரச்சனை, அது மாதிரி தலைமுடி உதிர்தல், மற்ற பெயின்
இந்த மாதிரி பல்தரப்பட்ட பிரச்சனையை வந்து உங்களுக்கு இல்லாம செய்யலாம். நாங்கள் பசுமை பூங்கா வளாகத்தில் கிளிநொச்சியில் நாங்கள் இந்த உற்பத்தி பொருட்களை தொழில் முயற்சியாளர்கள் 60க்கும் மேற்பட்டோர் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு வருகின்ற மக்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றனர். ஏனெனில் தனியார் நிறுவனங்கள் தனி உற்பத்திகளாக நடைபெறுகின்ற இடத்தில் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை எமது மக்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்படவில்லை. எல்லோரும் வளர்ந்து வருகின்ற தொழில் முயற்சியாளர்களும் இனி வருங்காலத்தில் வெளிநாட்டு வருமானங்களை ஈட்டி இந்த நாட்டுக்கு தரக்கூடிய உற்பத்திகளை மேம்படுத்தி செல்கின்ற தொழிலாளர்களாகவும் தங்களது முயற்சியினால் இத்தொழிலை மேற்கொண்டு வருபவர்களாக காணப்படுகின்ற போது எமது மக்கள் இங்கு வருவதற்கு குறைவாகவே காணப்படுகின்ற 3 நாட்களாக இந்த தொழிற்சந்தை நடைபெறுகின்றது. இங்கு வருகின்ற மக்கள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றனர். காரணம் என்னவெனில் இங்கிருக்கின்ற இந்த மக்களுக்கு இந்த சந்தை பற்றிய விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்றது காரணம் என நான் நினைக்கின்றேன். அதுபோன்று நாங்கள் இந்த சந்தையில் இந்த முயற்சியாளர்களுக்கு மத்தியில் ஆரா கெமிக்கல்ஸ் என்னும் ஒரு உற்பத்தியினை கொண்டு வந்து நாங்கள் இங்கு உற்பத்தி செய்கின்றோம். எமது உற்பத்திகள் அனைத்தும் எமது உள்நாட்டிலேயே நாங்கள் தயாரித்த உற்பத்திகள். நாங்கள் மக்களுக்கு நேர்த்தியாக தயாரித்து குறைந்தளவு விலையிலே நுகர்வோருக்காண்டி நாங்கள் செய்து இந்த உற்பத்தியை இன்னும் விலைக்கழிவுடன் இந்த சந்தையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எதிர்காலத்தில் மேம்படுவதற்கு எங்களுக்கு நுகர்வோரது ஒத்துழைப்பு கட்டாயமாக தேவைப்படுகின்றது. நாங்கள் சிறு அளவிலிருந்து தான் இந்த கைத்தொழிலை கொண்டு செல்கின்றோம். சிறு சிறு அளவிலிருந்து ஓரளவு பெரிதாக கொண்டு செல்கின்றோம். இதற்கு நுகர்வோர்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுகின்றது. இவ்வாறான சந்தை வாய்ப்புகளை வட மாகாண அமைச்சு எங்களுக்கு தந்திருக்கின்றது. இந்த அமைச்சின் இந்த ஒத்துழைப்புக்கு எங்களது மிக்க நன்றிகள். ஏனெனில் இவ்வாறு ஒத்துழைப்புகள் தரும் பட்சத்தில் தான் நாங்கள் தொழில் முனைவோராக எமது நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நாங்கள் உற்று நோக்கப்படுவோராக காணப்படுவோம். எமது திறமைக்கு மேலும் மெருகூட்டுவதற்காக மீடியாக்கள் அவ்வாறாக சோசியல் மீடியாக்கள் அவ்வாறான ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி எமது உற்பத்திகளை மேம்படுத்துவதுடன் இவ்வாறான சந்தை முயற்சிகளை இனி வருங்காலங்களும் தொடர்ச்சியாக பங்களிப்புடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வை மேலும் மேலும் அனைவரும் ஊட்டும் சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் தொழில் முனைவோர்கள் எமது தொழில் இலக்கை நோக்கி நகர முடியும் என்பதனை கூறுவதுடன் எமது தொழில் முன்னேற்றத்துக்காக பங்களிக்கின்ற அனைவருக்கும் நன்றிகள். தொழில்துறை திணைக்களம் தான் இது நடத்தி கொண்டிருக்குது. இது கொட்டின் உற்பத்தி, அதாவது பருத்தி பஞ்சில நெய்யப்பட்ட பெட்ஷீட், துவாய், சாரி என்பன உற்பத்தி செய்துள்ளோம். தேவை என்றால் பெற்றுக்கொள்ளுவோம். இது வெயில் நேரங்களில் மற்ற பெட்ஷீட்டுகள் என்றால் நைலோனால் உற்பத்தி செய்யப்பட்டது. இது பருத்தி பஞ்சால உற்பத்தி செய்து உங்களுக்கு தரமாக விற்பனை செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்துக்கு நம்மிடம் தொடர்பு கொள்ளவும். தற்போது பசுமை பூங்காவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. மொத்தமாகவும் சில்லறையாகவும் இதை பெற்றுக்கொள்ள. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.